கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் வங்கதேச தூதரகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். தற்போது அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேசத்தை கட்டமைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் படத்தை அகற்ற வலியுறுத்தி தற்போது அங்கு இந்த போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். நியூயார்க்கில் உள்ள வங்கதேச தலைநகர் வங்கதேசத்துடைய தூதரகத்தில் தற்பொழுது அங்கிருந்த வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் உள்ளே புகுந்து அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இந்த ஒரு போராட்டமானது தற்பொழுது நியூயார்க்கில் உள்ள தூதரகத்திலும் ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நேற்று ஏற்கனவே வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமருடைய அதிகாரப்பூர்வ அலுவலகமான கனோபவன் புகுந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர் போராட்டக்காரர்கள் உள்ளே புகுந்து அந்த பகுதி முழுவதுமே சூறையாடிய நிலையில் தற்போது வங்கதேசனுடைய தூதரகங்களும் தாக்குதல் என்பது பல்வேறு இடங்களில் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் நியூயார்க்கில் உள்ள அதனுடைய தூதரகத்தில் உள்ளே புகுந்து அங்கிருக்கும் பொருட்களை அவர்கள் சூறையாட முயற்சித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகளுடைய நலன் காரணமாக அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பல்வேறு நாடுகள் அமைக்கப்பட்டுள்ள வங்கதேசத்தினுடைய அந்த ஒரு தூதரகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அந்நாட்டினுடைய ராணுவத்தின் சார்பாக விடுக்கப்பட்டதாகவும் தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.